पहले परमेश्वर से उसने कहा मैं मेरे पास ताकत नहीं, कुवत नहीं, तो परमेश्वर ने कहा मैं तेरे संग हूं, तू जाओ. முதலாவது அவன் சொன்னான், என்னிடத்திலே பலன் இல்லை, என்னிடத்திலே சக்தி இல்லை என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ என்று சொல்லி. अभी एक और समस्या को खड़ा कर रहा है. இப்பொழுது இன்னும் ஒரு பிரச்சனையை மோசே அங்கே முன்னே வைக்கிறான். 13वां पद को पढ़ेंगे. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन 3 अध्याय का 13वां पद को पढ़ेंगे. यात्रागमम 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். मूसा ने परमेश्वर से कहा, जब मैं इजरायलियों के पास जाकर उनसे कहूँ, तुम्हारे पितरों के परमेश्वर ने मुझे तुम्हारे पास भेजा है, तब यदि वे मुझसे पूछें उसका क्या नाम है, तब मैं उनको क्या बताऊं? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். यहाँ पर मूसा के सामने एक बहुत बड़ा समस्या को वो महसूस करता है. இங்கே மோசேக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரச்சனையை அங்கே மோசே உணர்கிறான். वो क्या है? அது என்ன? ठीक है, आप मेरे साथ तो हैं, நீங்கள் ஆண்டவரே என்னோடு கூட இருப்பது உண்மைதான். लेकिन आप और हमारे बीच में का रिश्ता अगर सही नहीं हो, फिर इस प्रकार की बातों का मैं कैसा कर सकूंगा? உமக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு சரியாக இல்லாத பட்சத்திலே இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்வேன்? ये बात सच है. இது உண்மையான காரியம் தானே. एक महत्वपूर्ण काम करने के लिए हमें परमेश्वर के साथ एक सही संगति, एक सही जानकारी में रहना जरूरी है. ஒரு மகத்துவமான உன்னதமான வேலையை செய்வதற்கு நாம் ஆண்டவரோடு கூட சரியான அறிவிலே அல்லது உறவிலே இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. अगर हम किसी के साथ मिलके काम करते हैं, நாம் யாராவது ஒருவரோடு கூட இணைந்து வேலை செய்கிறத நினைத்துக் கொள்ளுங்கள். कम से कम थोड़ा बहुत उनके भावनाओं के बारे में, उनकी बातों के बारे में जानना जरूरी है. அதாவது கொஞ்சமாவது அவருடைய உணர்வுகளை குறித்து, அவருடைய பாவனைகளை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. यहाँ मूसा से परमेश्वर कहता है, मैं और तुम दोनों मिलके इस कार्य को करने जा रहे हैं. இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நானும் நீயும் ரெண்டு பேரும் இணைந்து இந்த காரியத்தை செய்ய போகிறோம். ये बात किसी भी पार्टनरशिप में लागू है. இந்த காரியம் இருக்கிறதே, எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் இது முகம் பொருந்தும். और दो जन अगर मिलके काम करेंगे, एक दूसरे के बारे में कम से कम कुछ बातों के सही जानकारी की आवश्यकता है. ரெண்டு பேர் இணைந்து ஏதாவது ஒரு வேலை செய்தால் அந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சில காரியங்களிலேயாவது அறிவு வைத்துக் கொள்ள வேண்டும். बचपन में इस कहानी को मैंने पढ़ा था. நான் சிறு வயதிலே இந்த கதையை வாசித்திருக்கிறேன். एक मेंढक और चूहा दोनों एक साथ रहने के लिए सोचा. ஒரு தவளையும் ஒரு எலியும் ஒன்றாக வாழ்வதற்கு முயற்சி எடுத்தன. जरूर उन्होंने अपने मन में ठान लिया, அவர்கள் ரெண்டு பேரும் மனதில் இப்படி நினைத்தார்கள், हम दोनों साथ मिलके रहने का मतलब दोनों टांग को बांध के रखेंगे. நாம் ரெண்டு பேரும் இணைந்து வாழ்வதின் அர்த்தம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருடைய கால்களையும் இணைத்து கட்டி இருக்க வேண்டும். जरूर जब तक जमीन में था, चूहा जो है मेंढक के साथ चल सकता था. எதுவரைக்கும் ரெண்டும் நிலத்தில் இருந்தனவோ அதுவரைக்கும் அந்த எலியானது தவளையோடு கூட இணைந்து சென்றது. आपको मालूम है, मेंढक तो है बाहर भी रह सकता है. உங்களுக்கு தெரியும், அந்த தவளை நிலத்திலேயும் வாழ முடியும், लेकिन वो पानी में भी रहता है. ஆனால் அது தண்ணீருக்குள்ளும் சென்றுவிடும். चूहा तो उसके साथ साथ यहाँ वहाँ गया. அந்த எலி தவளையோடு கூட அந்த நிலத்திலே இங்கேயும் அங்கேயும் சென்றது. लेकिन जब एक आपत्ति आई, ஆனால் ஒரு ஆபத்து வந்த போதோ तो मेंढक पानी में उतरने के लिए तैयार हो गया. அந்த தவளையானது தண்ணீரிலே இறங்குவதற்கு ஆயத்தமாயிற்று. मेंढक तो पानी में कूदने के लिए तैयार जब हुआ, அந்த தவளை தண்ணீரிலே குதிப்பதற்கு ஆயத்தமான போது चूहा तो पानी में रहने की बातों को जानता ही नहीं है. எலி எப்படி தண்ணீரில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருந்தது. और हम लोग घर में एक चूहादानी को रख के चूहा को जब पकड़ते थे, நாம் எலி பொறியை வைத்து எலியை நாம் பிடிக்கிற போது வீடுகளிலே तो हम क्या करते हैं, நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? उसको बाल्टी के अंदर रख के वो खोल देते हैं, तो थोड़ा देर में वो सांस खत्म होके खत्म हो जाता है. அந்த எலியை ஒரு வாளி எடுத்து அதை அப்படியே குப்புற வைத்து விட்டால் கொஞ்ச நேரத்தில் மூச்சு திணறி எலி செத்துவிடும். पानी में वो रहने की ताकत नहीं रखता है. அப்படி இருப்பதனாலே தண்ணீரில் வாழ்வதற்கு பலன் இல்லை எலிக்கு. इसलिए
मेंढक ने कहा है कि अभी आफत्ति आ गया, मैं पानी में कूद जाऊंगा। இப்பொழுது தவளை சொன்னது, தவளை நினைத்தது, ஓ ஆபத்து வருகிறது, நான் தண்ணீரிலே குதிக்க போகிறேன். चूहा ने कहा हम तो कैसा होगा। ஆனால் எலி சொல்லிட்டு எனக்கு எப்படி ஆகும் அது? तब तक मैं आफत्ति पहुंच गई और दोनों कूदे। அதுக்குள்ள அங்க வந்துட்டு ஆபத்து, ரெண்டு பேரும் அங்க குதிச்சிட்டாங்க தண்ணியில. आपको मालूम है कि चूहा मर गया। உங்களுக்கு தெரியும் எலி செத்து போச்சு. यहाँ प्रभु और मूसा दोनों एक पार्टनरशिप में काम करने की बातों को प्रभु उनको बतला के उनको उत्साहित करता है। இங்கே ஆண்டவரும் மோசேயும் பார்ட்னர்ஷிப்பால ஒரு காரியத்தை செய்வதற்கு ரெண்டு பேரும் இணைந்து ஆண்டவர் சொல்லி அங்க வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. करने के लिए सोच परमेश्वर सलाह दे रहा है। அங்க ஆண்டவர் இப்படி ஆலோசனை சொல்லுகிறார், இப்படி செய்யலாம் என்று சொல்லி. लेकिन मूसा के सामने एक बहुत बड़ा समस्या है। ஆனால் மோசேக்கு முன்பதாக ஒரு பெரிய பிரச்சனை இப்பொழுது இருக்கிறது. मैं तेरे बारे में थोड़ा बहुत जो सुना था 40 साल के पहले, अभी तो वो जानकारी भी नहीं है। ஆண்டவரே, உம்மை குறித்து 40 வருடங்களுக்கு முன்பதாக கொஞ்சம் நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது எனக்கு அந்த அறிவும் கூட இல்லை. अभी आपकी आवाज को मैं सुन रहा हूँ। நான் உங்களுடைய சத்தத்தை இப்பொழுது நான் கேட்கிறேன். आपके नाम कौन क्या है? உம்முடைய பெயர் என்ன? नाम का मतलब उसके पीछे बहुत सी बातें पड़ी हुई हैं। பெயரின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அதற்கு பின்பதாக அதோடு अनेक அர்த்தங்கள் இணைந்திருக்கின்றன. क्योंकि नाम से ही पहचाना जाता है कि मनुष्य के भावनाओं को। इसलिए मूसा जब उससे पूछा आपका नाम क्या है, उससे पहचानने के लिए चाहता आपको गुण, आपकी बातें, हमें कुछ जानकारी नहीं है। மோசே பெயரை அறிய விரும்பினான். அதாவது அந்த பெயரிலே अनेक அர்த்தம் இருப்பதனாலே அவருடைய குணம், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிய விரும்பினான். भाई बहन, अगर आप परमेश्वर के लिए कुछ करना चाहते हैं, நீங்கள் சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்காக எதையாவது செய்ய விரும்பினால், परमेश्वर के साथ मिलके कुछ काम करने के लिए चाहते हैं, தேவனோடு இணைந்து எதையாவது காரியம் செய்ய விரும்பினால், परमेश्वर के पार्टनरशिप में परमेश्वर की ताकत से कार्य को निपटाने के लिए चाहते हैं, தேவனோடு கூட ஒரு பங்காளியாக தேவனோடு கூட இணைந்து காரியத்தை செய்ய சாதிக்க விரும்பினால், आप और आपके परमेश्वर के बीच में एक सही संबंध, एक सही जानकारी एक दूसरे के बारे में होने का पूरा दरकार है। உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சரியான உறவு, சரியான புரிந்து அறிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. वो परमेश्वर है, इसलिए आपके बारे में सब कुछ जानता है। அந்த தேவன் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். परंतु आपकी जानकारी सीमित है। ஆனால் உங்களுக்கு அவரை குறித்த அறிவு குறைவே. एक सही प्रश्न को ही मूसा उठा रहा है। ஒரு சரியான கேள்வியை தான் மோசே இங்கே எழுப்புகிறான். 32 लाख लोगों को एक दूसरे देश में से फिरौन के हाथ में से छुड़ाना आसान काम नहीं है। 32 லட்சம் பேர்களை அங்கே ஒரு மனிதனின் கையிலிருந்து, பார்வோனின் கையிலிருந்து விடுவிப்பது எளிது அல்ல. और उसको दूसरा देश में लाना भी आसान नहीं है। அவர்களை மற்ற தேசத்துக்கு அழைத்து செல்வதும் எளிது அல்ல. ठीक है, आप सर्वशक्तिमान हैं, ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர். लेकिन आप हमारे साथ काम करने के लिए जब चले आए हैं, ஆனால் நீர் என்னோடு கூட வேலை செய்வதற்கு வருகிற போது हम दोनों को मनसा सही रहने की आवश्यकता है। நாம் ரெண்டு பேருடைய மனநிலைமை சரியா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. एक दूसरे के बारे में जानकारी पूरा होने की आवश्यकता है। ஒருவருக்கொருவர் இருக்கிற அறிவு முழுமையா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ये समस्या आपके जीवन में, मेरे जीवन में आ सकता है। இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரக்கூடும். लेकिन एक बात को आप भूलना नहीं, ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். परमेश्वर की जानकारी आप संपूर्ण तौर से प्राप्त नहीं कर सकेंगे शायद। ஒருவேளை நீங்கள் தேவனை குறித்ததான சம்பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். परंतु जिन बातों का आवश्यकता उतना जानना जरूरी है। ஆனால் எந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை குறைந்தபட்சம் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए जिन बातों को मूसा ने उठाया तो वो सही दिखाई पड़ता है। இதனால எந்த காரியத்தை கேள்வியாக மோசே கேட்டானோ அது சரிதானே. इसलिए परमेश्वर भी उसके साथ धीरज के साथ बर्ताव करता है। இது நிமித்தமாக ஆண்டவர் மோசேயோடு கூட பொறுமையோடு கூட இப்பொழுது கிரியை செய்கிறார். न केवल अपना नाम को बतला रहा है, தன்னுடைய பெயரை சொன்னது மாத்திரமல்ல, किस प्रकार कार्य करने जा रहा है उसको बतला रहा है, எப்படி அவர் வேலை செய்ய இருக்கிறார் அதையும் சொல்லுகிறார். और वहां क्या क्या कठिनाई को दिखाई पड़ेगा देखना है उसको बतला रहा है। அங்கே என்ன என்ன கடினங்களை நீ பார்க்க வேண்டியிருக்கும், மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதையும் சொல்லுகிறார். जब कठिनाई आएगा उस प्रकार उसको वो पूरा करने के लिए जा रहा है, क्यों उस कठिनाई को भेज रहा है, उन सारी बातों को मूसा को बड़ी विस्तार रूप में परमेश्वर समझा रहा है। அங்கே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், ஏன் ஆண்டவர் அனுப்ப போகிறார், எப்படி அதை மேற்கொள்ள வழி செய்ய போகிறார் என்பதை எல்லாம் ஆண்டவர் தெளிவாக பொறுமையாக சொல்லுகிறார். Many times the reluctancy can get us lot of
informations, lot of revelations about our God. कभी कभी इस प्रकार की जो बातें मूसा के जीवन में जो होती है, परमेश्वर के बारे में सही जानकारी को, सही जो बातों को हमें प्रकट करने देती है। It's not always true, ये हमेशा तो सच नहीं है, but I want to tell you the reluctancy brings lot of revelations. लेकिन कभी कभी जो इस प्रकार की बातें जो होती है हमारे लिए कई प्रकार के प्रकटीकरण परमेश्वर के बारे में कर देती है। यहाँ मूसा तुरंत उतरने के लिए तैयार नहीं। இங்கே மோசேயானவன் உடனடியாக களத்தில் இறங்க ஆயத்தமாக இல்லை। समझ लीजिए, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், टाटा आपके पास आ रहा है டாடா உங்களிடத்தில் வருகிறார்। और कहते हैं कि आपके साथ मिलके मैं बिजनेस करने के लिए चाहता हूँ, அவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இணைந்து நான் பிசினஸ் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி। सारे संपत्ति मेरा रहेगा, அதாவது அங்கே போடுகிற அந்த மூலதனம் இருக்கிறதே அது எல்லாம் எனக்காக இருக்கும், நான் செய்வேன், मेरा जिम्मेदारी है, அந்த மூலதனத்தை நான் போட்டு செய்வேன், केवल आप हमारे साथ मिलके काम करना। ஆனால் நீங்கள் வெறுமனே என்னோடு கூட இணைந்து நீங்கள் அந்த பிசினஸ் செய்யுங்க। आप क्या कहेंगे? நீங்க என்ன சொல்லுவீங்க இப்பொழுது? बोलिए, आप क्या करें? நீங்க என்ன சொல்லுவீங்க? तुरंत हाँ 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 मैं कर दूंगा, कर देंगे? நீங்க உடனடியே இப்படி சொல்லுவீங்களா? நானும் வந்துருவேன் உங்களோடு கூட இணைந்து சொல்லுவீங்களா? बड़ा आदमी है, ஒரு பெரிய மனுஷன் அவரு, करोड़ों रुपया रखा है, அவர் கோடிக்கணக்கான பண வசதி உள்ளவர், करोड़ों रुपया न केवल रखा है, उसके इस्तेमाल करने के तरीका को जानता है। ஆயிரக்கணக்கான கோடி அங்கே அவரிடத்தில் இருந்த போதிலும் அவர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார்। उसने भिन्न भिन्न इंडस्ट्री को एस्टैब्लिश किया, அவர் வேறு விதமான தொழிற்சாலைகளை அங்கே நியமித்திருக்கிறார், इसलिए उसका अनुभव है। அவருக்கு அனுபவம் மிகுதி। स्टील फैक्ट्री का बनाया, कार फैक्ट्री का बनाया, ट्रक फैक्ट्री का बनाया, அவர் கார் ஃபேக்டரியை உருவாக்கி இருக்கிறார், இன்னும் ட்ரக் ஃபேக்டரியை செய்திருக்கிறார், இன்னும் ஸ்டீல் ஃபேக்டரியை வைத்திருக்கிறார், इसलिए उसके पास अनुभव है, அவரிடத்தில் அதிக அனுபவம் உண்டு, पूंजी है, அவரிடத்தில் மூலதனம் இருக்கிறது। और वो कहता है कि चलो हम सारी बातों का डालेंगे, अपने बातों का रखेंगे, तू चलो। அவர் சொல்கிறார், நானே எல்லா பணத்தையும் போடுவேன் அந்த பிசினஸ்ல, வா என்னோடு கூட இணைந்து பிசினஸ் செய்வதற்கு என்று சொல்லி கூப்பிடுகிறார்। आपके दिमाग में किस प्रकार का विचार होगा? இப்பொழுது உங்க மனதுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பும்? बोलेंगे हम कौन होते हैं इनके साथ मिलकर काम करने के लिए? நீங்க முதலாவது நினைப்பீங்க இவரோடு கூட இணைந்து பிசினஸ் செய்வதற்கு நான் ஏமாத்துறோம்னு நினைப்பீங்க। यही बात मूसा के साथ हो रहा है। இதே காரியம் தான் மோசேயோடு கூட परमेश्वर நடக்கிறது। कहता मैं उतर आया हूँ, ஆண்டவர் சொன்னார், நான் இறங்கி வந்திருக்கிறேன், मैं अपने लोगों को छुड़ाने के लिए जा रहा हूँ। என்னுடைய ஜனங்களை விடுவிக்க வந்திருக்கிறேன்। मूसा मुझे एक आदमी का दरकार है, तू आ। மோசே, எனக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான், நீ வா। उसके बाद तो मूसा ने कहा ठीक है। मूसा के अंदर एक भावना उठी, मैं कौन हूँ? அங்கே மோசே சரி என்று சொல்லி சொன்னதே மாத்திரத்தில் அவனுக்குள்ள ஒரு காரியம் வருகிறது, நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே। लेकिन प्रभु ने कहा मैं तो साथ हूँ ना। ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா। लेकिन अभी मूसा कहता हम आपको ठीक से पहचानते नहीं है। ஆனால் இப்பொழுது மோசே சொல்கிறான், நான் உம்மை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே। There is a reluctancy, वो उसमें सोच बैठता है, आगे कूदने के लिए तैयार नहीं है। அவன் அங்கே முன்னேறி செல்வதற்காக கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம்। उस बात को इस्तेमाल करके परमेश्वर सारे कार्यक्रम को, सारी बातों को उसके सामने ला रहा है। அந்த காரியத்தை பயன்படுத்தி மோசேக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும், எல்லா நடக்க போகிற காரியங்களையும் ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாம மகிமை அடைவதாக। मैं क्या दिखाने के लिए चाहता हूँ? நான் இங்கே உங்களுக்கு என்ன காண்பிக்க போகிறேன்? हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவன் யார்? जब हम रिलक्टेंट रहते हैं, हम इसको करने के लिए तैयार नहीं रहते हैं, तो भी अपने बातों को, आने वाली बातों को धीरे धीरे बड़ी सावधानी के साथ, नम्रता के पूर्वक हमको समझाने के लिए हमारे परमेश्वर एक दयालु है। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் வேலை செய்வதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயக்கம் காட்டுகிற அதே வேளையிலே தேவன் எல்லா காரியத்தையும் பொறுமையாக, மிக தெளிவாக நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்। अब तीसरा अध्याय को देखिएगा, நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிற போது 14 पद में कहता आई एम दैट आई एम।
அங்கே 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் मैं என்று சொன்னார். हूँ सो हूँ। நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். 15वां पद में देखिएगा, 15ஐ பாருங்கள். मैं याकूब का, इब्राहिम का, ईसा का परमेश्वर, मैं हूँ सो हूँ। அவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். 16वां पद में देखिएगा, 16ஆம் வசனத்தை பாருங்கள். तुम जाके इजराइल के प्राचीनों को ले जाके और ये कार्य करना, अकेले तो नहीं करने जा रहा है, यू विल फॉर्म अ टीम। तुम एक टीम को फॉर्म करोगे, फिर काम करोगे। நீ தனியாக இந்த காரியத்தை செய்ய போவதில்லை, நீ ஒரு குழுவை உருவாக்க போகிறாய். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்திற்கு போ. 18 पद में देखिएगा, 18ஆம் வசனத்தை பாருங்கள். उन प्राचीन लोग तुम्हारी बोली के लिए कान लगाएंगे அந்த மூப்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். और तुम एक टीम को फॉर्म करके उनके साथ मिलके इस कार्य को करने जा रहे हो। நீ ஒரு குழுவை உருவாக்கி அவரிடத்துல பேசி இந்த காரியத்தை செய்ய இருக்கிறாய். और 19वां पद में देखिएगा, 19ஆம் வசனத்தை பாருங்கள். लेकिन तुरंत काम तो नहीं होगा, क्योंकि मैं बहुत बड़ा काम वहां करूंगा तेरे द्वारा, उसके बाद ये काम में सफलता पाओगे। உடனடியாக இந்த காரியத்தில் நீ வெற்றி கொள்ள மாட்டாய். நான் ஒரு பெரிய காரியத்தை இங்கே செய்ய இருக்கிறேன், அதனால தாமதமாக தான் நீ வெற்றி கொள்வாய். और तुरंत आप पूछेंगे, जब आप भेज रहे हैं क्यों रुकावट आ रहा है? உடனடியாக நீங்கள் நீ கேட்கலாம், ஆண்டவர் அனுப்புகிறாரே, ஏன் அங்கே தடைகள் வருகின்றன? क्यों फिरौन तुरंत छुड़ाएगा नहीं? ஏன் அங்கே பார்வோன் உடனடியாக ஜனங்களை விடுவிக்க மாட்டேன்னு சொல்லுகிறான்? क्योंकि मैं उनके संपत्ति को भी लूट के तुम्हारे हाथ में देने के लिए चाहता हूं, इसलिए ये विलंब की बातें, रुकावट की बातें तुम्हारे सामने आएगी। நான் அவளுடைய பொன்னுடைமை, வெள்ளியுடைமை, அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளை பொருளாக நான் கொடுக்க இருக்கிறேன், அதனாலே காரியங்கள் நடப்பதில் தாமதம் உண்டாகிறது. देखिए कितना सुंदर ढंग से, कितने धीरज के साथ परमेश्वर उसको समझा रहा। எவ்வளவு அழகான முறையிலே, எவ்வளவு பொறுமையோடு கூட ஆண்டவர் மோசேக்கு புரிய வைக்கிறார். उसके प्रोग्राम क्या है, அவனுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, उसे क्या इंतजार किया जाता है, அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்ன, क्या किन बातों का सामना करना पड़ता है, எந்த காரியங்களை மோசே சந்திக்க வேண்டுமாம், इन सारी बात, और क्यों वो समस्याओं का सामना करना पड़ रहा है, ஏன் மோசேக்கு अनेक பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது, उसका नतीजा क्या है, அவைகளுடைய விளைவு என்ன இருக்கும். इन सारी बातों को बहुत सरलता के साथ परमेश्वर उसके सामने रखता है। இந்த எல்லா காரியங்களையும் எளிதான முறையிலே ஆண்டவர் மோசேக்கு முன்பதாக வைக்கிறார். मैं दो बात को यहाँ पर कहने के लिए चाहता हूँ। ரெண்டு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். आप किसी के साथ मिलके काम करने के लिए चाहते हैं, நீங்கள் யாராவது ஒருவரோடு கூட இணைந்து ஊழியம் சேவை செய்ய விரும்பினால், या कोई काम करने के लिए चाहते हैं, அல்லது ஏதாவது வேலை செய்ய விரும்பினால், या कोई काम का पूरा करने के लिए चाहते हैं, அல்லது ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க விரும்பினால், शायद आपके साथी जिसके साथ आपको काम करना है वो तैयार नहीं हो, ஒருவேளை நீங்கள் யாரோடு கூட இருந்து வேலை செய்ய வேண்டுமோ அந்த நபர் ஆயத்தமாக இல்லாமல் இருந்தாலும், वो बमक रहा है या रिलक्टेंट है, அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார், அவர் கொஞ்சம் முன்னேறி வராமல் இருக்கிறார், उसके सामने किस प्रकार बर्ताव करना है परमेश्वर की जीवन से हम देख सकते हैं। அவரோடு கூட எப்படி நாம் இடைப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய அங்க வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். मान लीजिए बाबू को मैं अपने साथ काम करने के लिए बुला रहा हूँ, நினைத்துக் கொள்ளுங்கள், பாபுவை நான் என்னோடு கூட வேலை செய்வதற்காக அழைக்கிறேன். वो तैयार नहीं हो रहा है, அவரோ ஆயத்தமாக அங்கே இருக்கலை, उसके मन में विचार नहीं है, அவருடைய மனதிலே எண்ணங்கள் வேலை செய்ய இல்லை, कई प्रकार के सस्पिशन है, संदेह है, அவருக்குள்ளாக अनेक விதமான சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றன. और उनके सामने की बातें उनको बहुत बड़ी दिखाई पड़ती हैं। அவருக்கு முன்பதாக இருக்கிற வேலையின் காரியங்கள் பெரிதாக தோன்றுகின்றன. मेरा कर्तव्य क्या है, என்னுடைய கடமை என்ன தெரியுமா, उनको बैठा के समझाना पड़ेगा, அவரை உட்கார வைத்து புரிய வைக்க வேண்டும். ये काम अकेला आप नहीं करने जा रहे हैं, இந்த வேலையை நீங்க தனியா செய்ய போறது இல்ல, आपके साथ और लोग होंगे, உங்களோடு கூட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, आपके साथ मैं हूँ, உங்களோடு கூட நானும் இருக்கிறேன். और वहां जाके करने समय इन रोड़ाओं को आप देखेंगे, இந்த காரியத்தை நீங்கள் அங்கே சென்று செய்கிற பொழுது இந்த தடைகள் எல்லாம் பார்ப்பீங்க. और ये इस बात को सामना करने के लिए मैं अद्भुत काम करूंगा, இவைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு நான் அற்புதங்களை செய்வேன். और इसका नतीजा यही होगा। இவைகளுடைய விளைவு இப்படி இருக்கும். This is the working style.
यही काम करने का एक स्टाइल होता है। God teaches the pattern of work in partnership. परमेश्वर किस प्रकार एक सहभागी होकर के एक दूसरे के साथ काम करना है उसका तरीका को दिखा रहा है। प्यारों, इस सुबह का समय பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ये एक दूसरे के साथ मिलके काम करने की तरीका को हमें सिखा रहा है। இந்த காரியங்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வேலை செய்யக்கூடிய முறைமையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன। आज आप किसी के साथ अगर काम करते हैं, ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருவரோடு கூட இணைந்து இன்றைக்கு வேலை செய்கிறவர்களா இருக்கலாம்। इस प्रकार खुले दिल के साथ आप नहीं रहिएगा। இப்படிப்பட்ட திறந்த மனதோடு நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது आप दोनों के बीच में एक ही भावना दिखाई पड़ेगी, உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில இடையில ஒரு காரியம் தான் காணப்படும், मालिक और नौकर। எஜமான் அங்கே வேலையாள்। नौकर क्या करते हैं? அங்கே வேலையாள் என்ன செய்வான்? पानी लाओ। அங்கே எஜமான் சொல்லுவான் தண்ணி கொண்டு வா, पानी लाएगा। அங்கே வேலையாள் தண்ணி கொண்டு வருவான்। इधर रखो, இங்கே வை, मेज को साफ करो, மேசையை க்ளீன் பண்ணு, साफ करेगा। அங்கே மேசையை துடைப்பான்। ये भावना को परमेश्वर नहीं चाहता है। இந்த உணர்வை ஆண்டவர் வர வைக்க விரும்பவில்லை। अगर आप किसी के साथ काम करना है, நீங்கள் யாராவது ஒருவரோடு வேலை செய்ய விரும்பினால், चाहे वो कितना भी छोटे आदमी हो, எவ்வளவு சிறிய ஆளா இருந்தாலும் அவர் பரவாயில்லை, उसके साथ पार्टनरशिप में आके काम कीजिए। அவரோடு கூட ஒரு உடன் பங்காளியாக மாறி நீங்கள் வேலை செய்யுங்க। मान लीजिए घर में कोई मेहमान आने वाला है, இப்படி நினையுங்கள், உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தினர் வர இருக்கிறார்கள்। आपके घर में कोई मेहमान आने वाला है, உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர இருக்கிறார்கள்। आपके घर में 2 नौकर हैं, உங்கள் வீட்டிலே 2 வேலையாட்கள் இருக்கிறார்கள்। एक का काम है साफ करना, ஒருவருடைய வேலை வீட்டை துடைப்பது, दूसरा का काम है खाना बनाना, இரண்டாவதுடைய வேலை வீட்டிலே சாப்பாடு செய்வது। अगर आप उनके साथ मिलके काम करके इस काम का पूरा करने के लिए चाहते हैं, நீங்கள் அவர்கள் 2 பேரோடு கூட இணைந்து வேலையை நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால் तो आपको क्या करना है? நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ये नहीं करना है। நீங்கள் இதை செய்யக்கூடாது। आओ झाड़ू लाओ, வா பெருக்குமாற கொண்டு வா, इधर झाड़ू दो, எங்கே பெருக்கு, वो झाड़ू देगा, அவள் வந்து பெருக்குவாள், वो तो झाड़ू देगा। ஆஜா பெருக்குவாள்। ए तुम पहले दूध लेके आओ, முதலாவது நீ பாலை எடுத்துட்டு வா, चाय बनाओ, அங்கே தேநீர் போடு, वो जरूर करेगा, அங்க அவனும் செய்வான்। क्योंकि नौकर है, ஏனென்றால் அந்த சமையல்கார வேலையாள், वो काम करने वाला है। அவன் வேலை செய்யக்கூடியவன்। लेकिन उससे भला किस तरीका से काम दूसरों से लेना है, ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு ஒரு உயர்ந்த முறை வேலை வாங்குவதற்கு எப்படியாம்? उन दोनों को बुला के, இந்த 2 பேரை கூப்பிடுங்க, सुनो यार, கேளுப்பா கேளுங்க, आज हमारे एक प्रिय दोस्त आज हमारे घर में आने वाला है, இன்றைக்கு என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பன் நம்முடைய வீட்டுக்கு வர இருக்கிறான்। हमारा घर को साफ रखना हमारा कर्तव्य है, நம்முடைய வீட்டை சுத்தமா வைக்கிறது நமக்கு கடமை। उनके लिए सही खाना बनाना हमारा कर्तव्य है, அவனுக்கு சரியான நல்ல சாப்பாடு போடுவது நமக்கு கடமை। वो तृप्त होके जाना है, அவர் திருப்தியாக இங்கிருந்து செல்லணும்பா। वो ये चीज पसंद करता है, அவர் இந்த காரியங்களை எல்லாம் விரும்புவார், उसके उसी ढंग के खाना पसंद करता है, அப்படிப்பட்ட விதத்திலே சாப்பாடை அவர் விரும்புவார்। उसको बतला दीजिएगा, அவருக்கு விளக்கி சொல்லி பாருங்கள், ये दोनों को बतला दीजिएगा, இந்த 2 பேருக்கு சொல்லி பாருங்கள், वो आपका भी परेशानी खत्म है உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, और उनको भी परेशानी खत्म है, அவர்களுக்கும் அங்கே பிரச்சனை கிடையாது, और मेहमान भी जब आएंगे सब ठीक ठाक रहेगा, அங்கே வரும் பொழுது எல்லாம் சரியாக அப்படியே இருக்கும்। क्योंकि उसको मालूम है, हे मालिक का दोस्त आ रहे हैं, एकदम पूरा अच्छा सा साफ करके रखो। ஏனென்றால் வேலையாட்களுக்கு தெரிந்து விட்டது, என்னுடைய எஜமானனுடைய நண்பர் வருகிறார், எல்லாம் சுத்தம் பண்ணு। मालिक का खाना, मालिक का दोस्त यही खाना पसंद करते हैं, எஜமானுடைய நண்பர் இந்த சாப்பாட்டை தான் விரும்புவாராம், एकदम अच्छा से खाना बनाना है। நல்ல சாப்பாடு செய்யணும்பா। वो 12 बजे आने वाले हैं, 12 மணிக்கு வர இருக்கிறார், 11 बजे सब कुछ तैयार होना है, 11 மணிக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்படணும், 1 घंटा में चले जाएंगे, 1 மணி நேரத்துல போயிடுவாராம், इसलिए सब कुछ करना तैयार। இது நிமித்தமாக எல்லாம் ஆயத்தமா வைக்கணும்। लेकिन कई लोगों का काम करने का तरीका क्या ऐसा है, ஆனால் அநேகருடைய வேலை செய்ய வேண்டிய வேலை முறை எப்படி இருக்குது? हम अपनी बात उन किसी के बताएंगे नहीं, நம்முடைய காரியத்தை யாருக்கும் சொல்லவே மாட்டோம், हम दूसरों के बांटेंगे नहीं, நாம் மற்றவங்களை அப்படி சொல்ல கேட்கவே மாட்டோம், क्या करना है क्या नतीजा करेंगे नहीं, என்ன செய்யணும் என்ன விளைவு நாம செய்ய மாட்டோம்। आओ इधर, இங்க வா, जाओ इधर, போங்க, बैठो इधर, உட்காருங்க, ये करो, இதை செய்। किसकी परेशानी है? யாருக்கு யா பிரச்சனை? இப்போ बोलिए किसकी परेशानी? யாருக்கு தொந்தரவு சொல்லுங்க?
मालिक का भी परेशानी है, काम करने वाला का परेशान है। அங்க எஜமானனுக்கு பிரச்சனை, வேலை செய்யறவனுக்கு தொந்தரவு. आओ, வா, आ गया। வந்துட்டான், என்ன கட்டளை? उसको पता नहीं क्यों बुलाया गया। அவனுக்கு தெரியாது ஏன் அங்க கூப்பிட்டாருன்னு சொல்லி. जाओ, போ, पता नहीं है क्यों जाने के लिए कहता है। தெரியாது ஏன் போக சொல்றாரு சொல்லி. अरे जल्दी करो, சீக்கிரம் செய்யுப்பா, 12 बजने जा रहा है। 12 மணி ஆயிருது. क्यों जल्दी करना पता नहीं। ஏன் சீக்கிரம் செய்யணும் அவனுக்கு தெரியாது. See why there is a tension in the workplace, क्यों काम के जगह में टेंशन हो रहा है, why there is a friction in workplace, और काम के जगहों पर क्यों रगड़ झगड़ है, कोई दरकार नहीं। என்ன ஒண்ணுமே தெரியாது. If you make people to understand what is expected from them, अगर आप लोगों को ये समझाएंगे क्या उनसे प्रतीति किया जाता है उन बातों को, in a systematic way, और सही ढंग के तरीकाओं से, in an open way, और खुले मन से, then it may be easy. और उसके बाद ये आसानी है. See God, परमेश्वर, यहाँ प्रभु को, परमेश्वर को देखें. सारे ताकत रखने वाला, எல்லா பலத்தையும் உடையவர், सारे महिमा और वैभव का योग्य परमेश्वर, மகிமையும் பிரஸ்தாபத்தையும் உடைய தேவன், मूसा को साथ मिलकर काम करने के लिए कहता है। மோசேயோடு கூட இணைந்து வேலை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். जरूर मूसा रिलैक्टेंट है, उसको पता, उसको समझ में नहीं आ रहा क्या कैसा करना है। மோசே தயக்கம் காட்டுகிறான், அவனுக்கே தெரியாது என்ன செய்ய, எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. But God is so careful, showing him everything in a very beautiful way. लेकिन परमेश्वर बहुत प्यार देते हुए सारी बातों को सुंदर ढंग से दिखाने के लिए कोशिश कर रहा है. क्यों इतना लंबा चौड़ा वचन यहाँ लिख कर रखा है? ஏன் இங்கே நீள நீளமான வசனங்கள் போடப்பட்டிருக்கின்றன? This is the way to get the work done. यही तरीका काम को औरों से निपटवाना. आज सवेरे परमेश्वर आपसे बातचीत करता है। இந்த காலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். आप 4 आदमी के साथ मिलकर काम करते होंगे या 4000 लोगों के साथ काम करते होंगे। நீங்கள் 4 பேரோடு இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது 4000 பேர்களோடு கூட இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கலாம். Please make it a point. लेकिन इसको आपके मन में बैठाएं. If I work with somebody, अगर मैं किसी के साथ काम करूं, I will do the same. मैं इसी तरीका को अपनाऊंगा. I will treat him as a partner, not as a servant. मैं उनका पार्टनर होकर के मैं उनको सिखाऊंगा, मैं उनको नौकर समझ करके ये नहीं सिखाऊंगा. I will treat anybody as a partner. I will never treat anybody as a servant. मैं किसी को सहभागी समझ करके सिखाऊंगा, ये नहीं कि मैं किसी को मैं नौकर का मैं समझ के सिखाऊंगा. If you apply this simple principle, ये साधारण सिद्धांत को अगर अपनाएंगे, there will be a joy in the workplace. अपने काम के स्थल में आनंद ही आनंद, There will be enthusiasm in the workplace. और उत्साह ही उत्साह आपके काम की जगह में. People will enjoy their job. और लोग अपने काम को मजा लेकर के बहुत पसंद करके करेंगे. That is what God will do if He gets into partnership with somebody. इसी को परमेश्वर किसी के साथ सहभागी होकर के काम करने जो सहमत होता है उसी को दिखाता है. इस बात को समझने के लिए परमेश्वर में सहायता करने पाए. இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.